ஐயா, மூன்றாவதாக மதிமதனாபுரி நாடு. மதிமதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் அவருடைய ஒரே மகன், ஒப்பற்ற மகன் சிவாமணி உயிரை பறிக்க சிவாமணி உயிரை பிடிக்க வேண்டும். ஆமாம் ஐயா. ஆமா, அதற்கு நேரம் காலம் ஏதாவது இருக்கின்றதா ஐயா? நேரம் காலம் காலை காலை வெள்ளிக்கிழமை காலை 8:45 மணி நேரத்தில் சிவமணி உயிரை பறிக்க வேண்டும் ஐயா. சிவமணி உயிரை? ஆமாம் ஐயா. இப்பொழுதே செல்கிறேன், அந்த சிவமணி உயிரை பிடிக்கிறேன். மகனே வாடா வாடா, இரும்பு அக்னி சோலை நான் கட்டுகின்ற வாடா கோட்டை. அப்பா, நான் வருகின்ற வழி நெடுகிலும் ஏதோ இருண்ட உருவம் என்னை பின்தொடர்ந்தே வருகின்றது. என் கண்களுக்கு தெரியவில்லையாடா? உன்னுடைய கண்களுக்கு தெரியவில்லையே. ஆனால் அந்த காலம் என்னுடைய உயிரை கவர்வதற்காக பின்தொடர்ந்து வருகின்றான். எங்க வருகின்றான்? உன்னுடைய நேத்திரத்திற்கு அது எனக்கு தெரியவில்லையப்பா. அப்பா, இந்த வயதான காலத்தில் உங்களுக்கோ ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் நான் இருக்கும் பொழுது, சின்னம் சிறு வயது பிள்ளையாக இருக்கும் போது உண்மைதானே என்னை பெற்றெடுத்த தாய் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அன்று நாள் முதற்கொண்டு இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் பேணி காத்த அருமையாக நீர்தான் வளர்த்து வருகின்றேன். உண்மைதானே? அப்படி இருக்கும்போது இந்த உலகையே விட்டு பிரிய போகின்றேன். அப்பா அப்பா, உயிர் நீ அல்லவா, உடல் நான் அல்லவா. என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் உண்மைதானே என்னுடைய உடலை சுத்தம் செய்து
புத்தாடை உடுத்தி கல்வி சாலைக்கு சென்று வா மகனே என்று நான் முன்பே விட்டு பின்னாடி அழகு பார்ப்பார். உண்மைதானப்பா. அப்பேற்பட்ட தாய் நான் சின்னம் சிறு வயது பிள்ளையாக இருக்கும்போது மரணித்து விட்டாள். இருந்தாலும் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக அருமையாக என்னை பாதுகாப்பாக பார்த்து வருகின்றேன். உண்மைதானப்பா. இந்த வயதான காலத்தில் உன்னை விட்டு பிரிய போகின்றேன். இந்த நாட்டு மக்களையும் விட்டு பிரிய போகின்றேன். இந்த உலகையே நான் விட்டு பிரிய போகின்றேன். அப்பா நீ வாயை திறந்ததப்பா, தாங்க பிறக்கவில்லை. உண்மைதானப்பா. எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியுதப்பா, எனக்கு தெரியும். நீ சாக பிறந்தவல்லப்பா, வாயை பிறந்தவன். அப்படியா? உண்மைதானே அப்பா எந்த கதை இது தானா இருள் சூழ்ந்த வாழ்க்கை தானா இருள் சூழ்ந்த வாழ்க்கை சிவமணி, உன்னுடைய கண்களுக்கு தெரியவில்லையா? பெருத்த உருவம், இருண்ட மேனி, என்னை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு ஓட்டோட்டமாக ஓடி வருகின்றார்கள். எங்க வருகிறார் சிவமணி? எங்க வருகிறார்? அதோ பாருங்களப்பா. எதா? சிவமணி, எங்கடா? எங்க சிவமணி? என்னுடைய தெரியவில்லையே சிவமணி. தெரியவில்லையே என்னுடைய கண்களுக்கு. அப்பா, அதோ பார்த்தானையா, உன்னுடைய இரு நேத்திரங்களையும் உற்று நோக்கி பார். இந்த சிவமணியை கவர வேண்டும் என்பதற்காக அந்த காலன் என்னை துரத்து கொண்டு வருகின்றான். எனக்கு வழி விடுங்களப்பா. அகிரியால் நான் கோட்டை கட்டினேன். காற்று மைய அடித்து மொத்தம் அணிந்து விட்டது. அதோப்பா நடுக்கடலிலே உனக்கு இரும்பாலே கோட்டை கட்டுகிறா. எனக்கா? உண்மைதானே? தன்னுடைய மகன் இறக்கப் போகிறான் என்று நினைத்து வாய பிறந்தவன இறக்க பிறக்கல்வனா நீ? அப்படியா? என்னுடைய மனதிற்கு நான் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவன் என்று சிறிதளவும் நான் எண்ணவில்லை. உண்மையே நீ இறந்து பிறக்கவில்லை.
காயப்பிரதமர். இதற்கு நான் இருக்கிற நடுக்கடலில் உனக்கு இரும்பாலை கோட்டை கட்டுகிறேன் வாடா. அப்படியா? ஆழி என்று சொல்லக்கூடிய அந்த நடுக்கடலில் இரும்பால் கோட்டை அமைத்து அந்த இரும்பு கோட்டைக்குள் என்னை அமர வைத்து அந்த யமனவன் வந்து நேரில் என்னை சந்தித்து உயிரை கவராத வண்ணம் எப்படி அவன் கொள்ளுகிறான் பாதுகாப்பாக அந்த இரும்பு கோட்டையா உண்மைதான். புறப்படுங்கப்பா.